ராம்கி சார், ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். புனிதா, நீங்க ஓகேவா? ஒரு மாதிரி இருக்கீங்களே, வேணா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா? இல்ல கபிலன், அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அதுக்கு தானே வந்தோம். அது தடுப்பட வேணாம். புனிதா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா புனிதா? ஏதாவது மயக்க வர்ற மாதிரி இருக்குங்களா? ஆமா, கொஞ்சம். புனிதா, இன்னொரு நாள் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் வாங்க. கபிலன், வேண்டாம். முதல்ல விரயத்தை முடிப்போம் ப்ளீஸ். அதுக்கு இப்ப ஏற்பாடு பண்ணுங்க. புனிதா, என்ன புனிதா? ராம்கி சார், எல்லாம் ரெடி தானே? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டீங்களா? இருக்கு சார், எல்லாம் ரெடியா இருக்கு. மேடம் கையெழுத்து போட்டா மட்டும் போதும். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஓகே சார். புனிதா வாங்க. உங்க கால்ல செருப்பு இல்லாம இருக்கு. நீங்க வேணா ஏன் செருப்பு போட்டுக்கங்க. ஐயோ பரவாயில்ல, நீங்க போடுங்க மேடம். போடுங்க. வாங்க, பார்த்து. இப்போ ஓகேவா? வாங்க. பார்த்து பார்த்து. இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க மேடம். பென் கொடுங்க. இந்தாங்க. புனிதா பார்த்து. என்னாச்சு? கால்ல முள்ளு. பிளட் வந்திருக்கு. ஐயோ, இந்த பொண்ணு கால்ல விஷமுள்ள ஏறி இருக்கு. அதான் மயக்கம் ஆயிடுச்சு. நேரம் ஆக ஆக உயிருக்கே ஆபத்து. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. புனிதா சார், போய் வண்டி எடுங்க. சரிங்க சார். ஒண்ணு இல்ல புனிதா. டேய், இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். பாலா, புனிதாக்கு ஏதோ ஆயிடுச்சு. தலை சுத்தி இருக்கும், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. வா, நம்ம போலாம். வா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாஸ்பிடல்ல இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஆனா விஷக்காய்ச்சல் குறையறதுக்கு இன்னும் 8 மணி நேரம் ஆகும். நல்ல வேலையா ஹாஸ்பிடலுக்கு கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நேரமாயிருந்தா இவங்க நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும். விஷம் மூளைக்கு போயிருந்தா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுக்கற மாத்திரையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஃபீவர் குறையணும். குறையலன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐசியூல அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும்.